Welcome all of you to my video. In this video, we are going to see chapter 2 numbers and sequences, exercise 2.6, 11th sum. If S1, S2, S3 up to Sm are the sums of n terms of m, AP whose first terms are 1, 2, 3 up to m and whose common difference are 1, 3, 5 up to 2m minus 1 respectively, then show that S1 plus S2 plus S3 plus up to Sm is equal to 1 by 2 mn into mn plus 1. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சம்ஸ் ஆஃப் என் டேர்ம்ஸ் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸோடைய சம்ஸ் வந்து இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க S1, S2, S3, S4 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என் டேர்ம்ஸோடைய ஒரு ஏபி எம்ஏபி இங்கே கொடுத்துருக்காங்க. நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து எம்மு, அதில் உள்ள என் டேர்ம்ஸ் என்னென்னா இதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம்ஸ் எதுனா 1, 2, 3 அப் டூ. ஸோ S1க்கு வந்து 1, S2க்கு வந்து 2 அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்குது. அது காமன் டிஃபரன்சஸ் வந்து S1க்கு 1, S2க்கு 3, S3க்கு 5 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ எஸ்எம்முக்கு ஃபஸ்ட் டேர்ம் எம்மு, எஸ்எம்க்கு காமன் டிஃபரன்ஸ் 2m minus 1. ஸோ இப்படி ரெஸ்பெக்டிவாக இருக்குது. இதை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். ஸோ அவங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் நம்ம என்னெல்லாம் எழுதுனான்னா எஸ்என்னுடைய ஏ வந்து உங்களுக்கு 1ன்னும் டி வந்து 1ன்னு எழுதலாம். S2னுடைய இது ஏ வந்து 2ன்னும் டி வந்து 3ன்னு எழுதலாம். தென் S3க்கு வந்து அப்படி எழுதிட்டு போகலாம். ஸோ S3 நம்மளுக்கு தேவையில்லை, SM தேவை. ஸோ 2 போதும், இல்லைனா ப்ரூவ் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ SM அதே போல் A is equal to M and D is equal to 2m minus 1. இவரெல்லாம் நான் வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். SN வடி பேசிக் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். n by 2 into 2a plus n minus 1 into D. ஸோ இப்போ S1 கண்டுபிடிக்க. ஸோ S1 A என்னது, D என்னது? A வந்து 1. இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்னது SNக்கு? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் n. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து n. ஸோ n by 2 அப்படியே வரும். 2 into 1 plus n minus 1 into 1. இப்போ பார்த்தீங்கன்னா S1 is equal to n by 2 into 2 plus n minus 1 சொல்லிட்டு வரும். that is equal to n by 2 into 1 plus n சொல்லிட்டு வரும். இதுதான் S1. இப்போ நம்ம S2 கண்டுபிடிக்கணும். S2 அதே போல் கண்டுபிடிச்சிங்கன்னா n by 2. ஸோ அதுவும் என்ன தான், A வந்து 2. ஸோ 2 into 2 plus n minus 1 into 3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ S2 is equal to n by 2 into 4 plus 3n. ஸோ 3 உள்ளே கொண்டு போயிருங்க. 4 minus 3 that is equal to n by 2 into 4 minus 3 இந்த 1. ஸோ 3n plus 1 சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் அவங்க S2. இதே போல் நம்ம SM கண்டுபிடிக்கும். ஸோ SM கண்டுபிடிச்சிங்கன்னா n by 2 தான். 2 into m காமன் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு 2m minus 1. ஸோ ப்ளஸ் n minus 1 into 2m minus 1. ஸோ இது எப்படி சால்வ் பண்ணோம்னா n by 2 அப்படி இருக்கட்டும். 2m ப்ளஸ் இந்த ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்க, பைனாமியல் மல்டிப்ளை. ஸோ n 2mn மைனஸ் n மைனஸ் 2m ப்ளஸ் 1ன்னு சொல்லிட்டு வரும். இது ரெண்டத்தையும் கேன்சல் ஆயிரும். ஸோ SM is equal to n by 2 into 2mn மைனஸ் n ப்ளஸ் 1 என்பது வருது. ஸோ அவங்க கேட்டிருக்கிறது பாருங்கள், நம்ம மூணத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம அசியூம் பண்ண இப்போ அவங்க கேட்டிருக்கு வந்து S1 ப்ளஸ் S2 ப்ளஸ் S3 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம S3 எங்கே இருக்கிறதுனால நம்மளுக்கு அது தேவையில்லை, ஏன்னா அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் சீரீஸில் உள்ளது தான். அப்படி SM முறை உள்ளது. இதுதான் அவங்க LHS-ஆக எடுத்துக்காங்க. ஸோ இப்போ S1 ப்ளஸ் S2 ஆட் பண்ண போகிறேன். ஸோ இதில் A என்னன்னா, அதாவது ஃபஸ்ட் டேர்ம், இதில் அவங்களுக்கு சீரீஸில் உள்ள ஃபஸ்ட் டேர்ம் வந்து S1, இதில் லாஸ்ட் டேர்ம் வந்து SM. ஸோ இந்த ஃபார்முலாவடி நம்ம இப்போ போட போகிறோம். n is equal to Sn is equal to n by 2 into a plus l. இந்த ஃபார்முலாவடி நம்ம போட போகிறோம். இங்கே n என்னன்னா m, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து m. இந்த டோட்டல் சீரீஸோடைய தான் mன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இங்கே எடுக்க போகிறதோடையது, நம்ம எடுக்க போகிற தனித்தனி உள்ளது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து சம்ஸ் ஆஃப் n டேர்ம்ஸ் தான். ஸோ என்ன தான், பட் அந்த பொட்டை அந்த S1 ப்ளஸ் S2 இதுக்குள்ளது வந்து டோட்டலாக பார்க்கும்போது அதுக்கு வந்து m தான் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ இதில் வந்து A என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் எது வந்தோ அதுதான். ஸோ அது என்னென்னா n by 2 into 1 plus n. லாஸ்ட் டேர்ம் வந்து உங்களுக்கு SMன்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்து SM என்பது இது n by 2 2mn minus n plus 1ன்னு சொல்லிட்டு வருது. இப்போ பாருங்கள், நான் அந்த ஃபார்முலாவில் போட போகிறேன். ஸோ n வந்து அங்கே m இன்ட்டு n by 2. n by 2 எதுனா இந்த n by 2 வந்து ஏக்கு பதிலாக இந்த n by 2 n plus 1 அந்த மாதிரி போட்டிருக்கேன். அடுத்து ஒரு ப்ளஸ் இருக்குது, ஓவில் அந்த ஃபார்முலாலே ஒரு ப்ளஸ்ஸு ப்ளஸ் எல் வந்து மறுபடியும் ஒரு n by 2 இன்ட்டு இந்த டேர்ம் 2mn மைனஸ் n plus 1 சொல்லிட்டு ஒரு டேர்ம் வருது.
ஸோ இது வந்து உங்களுக்கு ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஸோ m/2 இது ஈக்குவல் டு இதில் நான் இப்போ n/2 காமனாக எடுக்க போகிறேன். ஸோ அப்படி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ n+1 + 2mn - n+1 சொல்லிட்டு வருது. ஸோ mn/4 n+1 + 2mn - n+1 சொல்லிட்டு வருது. ஸோ இது ரெண்டுமே கேன்சல். mn/4 அதாவது அது இது 1/4 இன்ட்டு mn இன்ட்டு இது 1 + 1 2 to 2mn + 2 ஆயிரும். ஸோ 2 அப்படியே வெளியே எடுத்துருங்க. இன்ட்டு 2mn அதாவது இதில் ஒரு 2 வெளியே எடுத்திங்கன்னா அந்த 2 இங்கே வந்துடும். ஸோ mn + 1ன்னு இருக்கும். ஸோ இது கேன்சல் பண்ணிங்கன்னா 2 ஆயிரும். ஸோ என்ன வந்துடும்னா 1/2 mn இன்ட்டு mn + 1ன்னு வந்துடும். இப்போ பாருங்கள் கொஸ்டினில் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க, 1/2 mn இன்ட்டு mn + 1. ஸோ அதே நம்மளுக்கும் கிடச்சிட்டு ஸோ நம்ம இது ஈக்குவல் டு RHSன்னு போட்டுக்கலாம். அவங்க கேட்டிருந்ததை நம்ம ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டோம். ஸோ நம்ம இங்கேருந்து LHS எடுத்து ஏ வந்து இந்த டேர்ம் அதாவது S1 என்ற டேர்மை நம்ம கண்டுபிடிச்சி அது ஏன்னு எடுத்து லாஸ்ட் டேர்ம் வந்து SM என்ற டேர்மை கண்டுபிடிச்சி அதை எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி we have find the answer as and hence the proof அப்படி சொல்லி நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.